பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் வருஷத்தினுடைய 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை தேவன் நமக்கு நன்மையாகி ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களோடும் என்னோடும் தேவன் பேசுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களோடே கூட இருந்து தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்கள் மூலமாக செய்ய போகிறார். அதை உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு நிற்க போகிறது. தேவன் உங்கள் மத்தியிலே செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியங்களாக இருக்க போகிறது. அந்த பெரிய காரியங்களை உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த புதிய மாதத்திலே நீங்கள் காணப்போகிறீர்கள். அதற்கு முன்பாக இருக்கிற பகுதி சொல்லுகிறது, அந்த 10ஆம் வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளின் இடத்திற்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க போகிறீங்க. ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதிலெல்லாம் கர்த்தர் கிரியை செய்தால் நலமாக இருக்கும், இந்த இடத்திலெல்லாம் தேவன் கிரியை செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான எல்லா காரியங்களும் இந்த மாதத்திலே கைகூடி வந்து அதிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அந்த கிரியைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பயங்கரமான கிரியைகளாக இருக்க போகிறது. உங்க நினைவுல கூட இந்த காரியம் இப்படி முடியும்னு நாங்க எதிர்பார்க்கவில்லை, ரொம்பவும் ஆச்சரியமாக தேவன் அதை எங்களுக்கு நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் சாட்சியிடுகிற அளவிற்கு ஒரு அடையாளமும் அற்புதமும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேற போகிறதை உங்கள் கண்கள் காண போகிறது. அது அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த காரியம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. இந்த காரியத்தில் ஒரு சாட்சி எழும்ப வேண்டும், இந்த குடும்ப காரியங்களில் ஒரு நன்மை உண்டாக்கப்பட வேண்டும், இந்த திருமண காரியத்தில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும், இந்த வேலை விஷயத்தில் ஒரு நன்மையான காரியங்கள் உண்டாக்கப்பட வேண்டும், இது எல்லாத்திலையும் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டும். நாங்கள் நீண்ட நாள் போராடாதபடிக்கு தேவன் இந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில இந்த புதிய மாதத்திலே செய்ய போகிறார். அது பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அளவுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதமும் அடையாளமும் ஆச்சரியமுமான ஒரு சாட்சி நிறைந்த ஒரு காரியத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு அகமகிழப் போகிறீர்கள். இது இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் எப்படி ஆகுமோ, இந்த சூழ்நிலைகள் எப்படி போகுமோ, இது எப்படிப்பட்டதான காரியங்களாக இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இந்த மாதத்திலே ஒரு நன்மையான சத்தத்தை ஆண்டவர் உங்கள் குடும்பங்களிலே கேட்க பண்ணுவார். ஒரு பயங்கரமான காரியம் வெளிப்பட போகிறது. ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது, நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த பயங்கரமான காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, உங்கள் காதுகள் கேட்க போகிறது. அதை உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக அனுபவித்து எத்தனை நாட்கள் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கதறினீர்களோ அத்தனைக்கும் மேலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழும்படி
ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நன்மையான ஆரம்பத்தை, ஒரு மனமகிழ்ச்சியான சந்தோஷத்தின் சத்தத்தை உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக கேட்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திலே தேவன் ஒரு பயங்கரமான காரியங்களை செய்து உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். எனவே கவலைப்படாதிருங்கள், மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் நில்லுங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தின் சத்தத்தை உங்கள் குடும்பத்திலே தேவன் கேட்க செய்வார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது பயங்கரமான ஒரு காரியமாய் உங்கள் மத்தியில் வெளிப்பட போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களுக்கு நடத்தி வந்த பாதைக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அதை நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த மாதத்திலே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற பயங்கரமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் உரித்தாக்கி கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் பயங்கரமான கிரியைகளை செய்து நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தட்டைகளை உடைக்க போறீங்க, சூழ்நிலைகளை மாற்ற போறீங்க. நாங்கள் எதிர்பாராத அநேக திருப்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து நீங்க எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படி ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்து எங்களை மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.